அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது மோதியதில் 4 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட பெண்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு மாலை அணிந்து கொண்டு நேற்று முன்தினம் பாத யாத்திரையாக புறப்பட்டுள்ளனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த சிலரும் நேற்று மாலை அணிந்து கொண்டு சமயபுரம் நோக்கி பாத யாத்திரையாக சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு குழுவினருமே இன்று அதிகாலை பெரம்பலூரை அடுத்த சிறுவாச்சூர் சென்னை திருச்சி தேசிய மேம்பாலம் தாண்டி சென்றபோது பின்னால் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதியது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகலா, விஜயலட்சுமி, மலர்கொடி மற்றும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சித்ரா ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த காயமடைந்த ஜோதிலட்சுமி என்பவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவிக தலைவர் விஜய் குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தபோது, திரைப்படத்தில் நடிப்பவர்கள் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சான்று என்றும் தாவிக தலைவர் விஜயை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை எனவும் பதில் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் தமிழக பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இல்லை என கூறிய அவர் யாரை நம்பி இவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் என கேள்வி எழுப்பி பேசினார். தமிழ்நாட்டில் 5 முறை வெற்றி வாகை சூடினார்கள். ஆகவே திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆந்திராவிலே எம்டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள். இப்போது இருக்கின்ற நிலை டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை. செங்கம் அருகே வெறிநாய் கடித்ததில் 18 பேர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூர் கிராமத்தில் கடந்த சில தினங்களாக தெருநாய் ஒன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது. இந்த நிலையில் அந்த நாய் திடீரென சாலையில் சென்ற பொதுமக்களை துரத்தி கடித்ததில் 4 பெண்கள் உட்பட 18க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி குறித்து வரும் வதந்திகளை தொண்டர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற பெயரில் கேப்டன் ரத யாத்திரையை பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொண்டு வருகிறார். இதன் 4ஆம் கட்ட பிரச்சாரமாக இன்று நெல்லை மாவட்டம் வள்ளியூருக்கு வருகை தந்த கேப்டன் ரதத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் தொண்டர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், கூட்டணி குறித்து தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை யூடியூப் அல்லது தொலைக்காட்சிகளில் வெளியாகும் தகவல்களை தொண்டர்கள் நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தினார். கூட்டணி குறித்து கட்சி தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுவே எனது முடிவு எனவும் தெரிவித்தார். எங்க கட்சிக்கு எங்க கூட்டணி வச்சா நல்லது, எப்ப அறிவிச்சா நல்லது, எப்ப சொன்னா நல்லது என்பது என்னுடைய தொண்டர்களை என்னுடைய பிள்ளைகளாக நான் பார்க்கிறேன். ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் இந்த கட்சியை எப்படி வழி நடத்தணும். ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் தன் குழந்தையுடைய வலி என்ன என்பது. ஒரு தாய்க்கு தான் தெரியும் இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது. அதனால நீங்க யாரும் எங்களுக்கு எந்த ஃப்ரீ அட்வைஸும் பண்ண வேணாம். பிரபா சொன்ன மாதிரி 4 ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ நேரா நீங்களே உட்காந்து பார்த்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. என்ன
அவிநாசி அருகே ஜாதி பெயரை சொல்லி 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவர்கள் 2 பேர் சேர்ந்து எரியும் குப்பையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாலுகாவைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவரின் மகன் குன்னத்தூர் பகுதியில் இயங்கி வரும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருடன் படித்து வரும் சக மாணவர்கள் ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் நேற்று அந்த 2 மாணவர்களும் ஜாதி பெயரை சொல்லி கிண்டலடித்தும் இருவரும் சேர்ந்து மாணவனை கை கால் பகுதியை பிடித்து எரியும் குப்பையில் தூக்கி எறிந்துள்ளனர். இதனால் மாணவன் தீக்காயமடைந்து துடிதுடித்த நிலையில் அங்கிருந்த ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த மாணவனின் தாய், மகனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். வாத்தியார் எல்லாமே கண்டுக்காம இருக்கிறாங்க. எங்க கூட எங்க ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. போலீஸ் எதுவும் வந்து எங்களை வந்து ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. இப்போ பத்திரிகை பிரஸ் தான் வந்திருக்குது. இதுக்கு வந்து எங்களுக்கு சரியான பதில் வந்து எங்களுக்கு தகவல் சொல்லணும் கவர்மெண்ட்டு. 2வது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. எந்த காலத்துல இருந்தாலுமே நம்ம ஜாதி வந்து பேசக்கூடாது. அந்த குழந்தை பிஞ்சு மனசுல வந்து ரொம்பவுமே நஞ்ச விதைச்சிட்டாங்க. என் பையனுக்கு ரொம்பவே மன வருத்தமா இருக்கு. சம்பந்தமா காவல்துறையில சொன்னீங்களா? சொன்னா அவர் வந்து வர்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வரல. மணி 9. எந்த காவல்துறை? குன்னத்தூர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.